لا إله إلا الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. أفضل الصلاة بعد الفريضة صلاة الليل. وقال أيضا: صيام يوم عاشوراء أحتسب على الله أن يكفر السنة التي قبله، أو كما قال عليه الصلاة والسلام. அளவிலா அருளும் நிகரிலா அன்பம் கொண்ட ஒப்பற்ற இறைவனுக்கே ஒப்பில்லா புகழ் அனைத்தும். ஸலாத்தும் சலாமும் சங்கையும் கண்ணியமும் பொருந்திய ஹாத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி நடந்தவரும் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இந்த தீன் செழித்து வளர்ந்தவங்க காரணமாக இருந்த இறைநேச செல்வர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் அங்கு கொடுமை இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று குறித்தாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத் இருக்கிறதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிறப்பிற்குரிய உம்மத்தாக இருக்கிறது. இந்த உம்மத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக பல அருட்கொடைகளை பெற்றிருக்கிறது என்பதை ஷரியத்தின் வழியாக நாம் பார்க்கிறோம். முன்னுள்ள பல நபிமார்களினுடைய உம்மத்துகள் பெற்றிராத சிறப்பை, ஒரு தனிச்சிறப்பை பெருமானாரினுடைய இந்த உம்மத்து பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த உம்மத்திற்கு பெருமானாரால் கிடைத்த அருட்கொடைகள், சிறப்புகள், சலுகைகள் நிறைய இருந்தாலும் கூட அதில் தலை சிறந்த அருட்கொடையாக இருப்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற திருக்குர்ஆன். திருக்குர்ஆனினுடைய சிறப்பம்சமே அது இறக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை தனிச்சிறப்பை தாங்கி நிற்கிறது என்பதும், எந்த வேதத்தினாலும், எந்த காலத்தினாலும், எந்த சூழ்நிலையிலும் ஈடு கொடுக்க முடியாத ஒரு அற்புதமாக வேதமாக திருக்குர்ஆன் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். திருக்குர்ஆனினுடைய சிறப்புகள் பல இருந்தாலும் கூட அது இந்த உம்மத்திற்கு, அகில உலகத்தார்களுக்கு நேர்வழி காட்டுகிறது என்பது மட்டுமல்ல, அகிலத்தினுடைய எல்லா விஷயங்களையும் திருக்குர்ஆன் உள்ளடக்கி இருக்கிறது என்பது அதனுடைய தனிப்பட்ட சிறப்பாக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக திருக்குர்ஆனில் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும்
உங்களுக்கு ஒரு விஷயத்தில் உலகத்தில் விடை தெரியவில்லை, ஷரியத்தில் விடை தெரியவில்லை, அல்லது உலகம் சார்ந்த விஷயத்தில் விடை தெரியவில்லை என்று சொன்னால் திருக்குரானுக்கு முன்னால் வைத்தால் அந்த திருக்குரான் அற்புதமாக தீர்த்து வைப்பதை, அல்லது அந்த திருக்குரானில் அந்த விஷயம் அடங்கி இருப்பதை நாம் மிக தெளிவாக பார்த்து வருகிறோம், உணர்ந்து வருகிறோம். எந்த அளவுக்கு விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு தனித்த சூறாவை இறங்கப்பட்டு அவர்களுடைய வரலாறை சொல்லுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பிரிந்து பல நாட்களாக பிரிந்திருந்தார்கள். பிரிந்திருந்த மகனினுடைய கவலையின் காரணமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது அவருடைய கண் பார்வை போயிற்று என்பதை திருக்குரான் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னராக ஒரு நாட்டிற்கு அரசராகிறார்கள். அங்கே இவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் வருகிறார்கள், இனம் கண்டு கொள்கிறார்கள். இனம் கண்டு கொண்டதற்கு பிறகு தன்னுடைய சட்டையை கலற்றி தன்னுடைய சகோதரர்களிடம் கொடுத்து, இதை நீங்கள் ஊருக்கு சென்று நம்முடைய தந்தையாரினுடைய பார்வையில்லாத கண்ணின் மீது போடுங்கள், முகத்தின் மீது போடுங்கள், பார்வை வரும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வரலாறு திருக்குரானிலே இறங்கப்பட்டிருக்கிறது. ஃபலம்மான் ஜால் பஷீரு அல்காஹு அலா வஜிஹிஹி ஃபர்தத்த பஷீரா. அங்கே இருந்து சிறப்பிற்குரிய சிறப்பான தூதுவர் வந்தபோது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய முகத்தின் மீது அவருடைய சட்டை போடப்பட்டது. ஃபர்தத்த பஷீரா, அவர்களுடைய பார்வை வந்துவிட்டது என்று திருக்குரான் சொல்லுகிறது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே நடந்த விஷயம் அல்ல, முன்னுள்ள நபிமார்களினுடைய காலத்திலே நடந்த விஷயம். அதை திருக்குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதை மாற்று மத ஆராய்ச்சியாளர் ஒருவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டை அவருடைய தந்தையின் முகத்தின் மீது போடப்பட்டிருக்கிறது, பார்வை வந்திருக்கிறது என்றால் சட்டையில் என்ன விஷயம் இருக்கிறது? நாம் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஆற்றலின் மூலமாக சட்டையில் மாத்திரமல்ல, வேறு எந்த பொருளை அல்லாஹ் போட சொல்கிறானோ, அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி போடப்படுகிறதோ பார்வை கண்டிப்பாக வரும். இது இஸ்லாமிய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் உள்ளது. சட்டையை மாத்திரமல்ல, கையை விட்டு தேய்த்தாலும் கூட, ஏன் பெருமானாரினுடைய எச்சிக்கு எவ்வளவு வரக்கத்தெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். எனவே இஸ்லாமிய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அல்லாஹ் சட்டையை போட சொன்னான், பார்வை வந்தது என்பதோடு நாம் முடித்துக் கொள்வோம். ஆனால் மற்றவர்கள் அப்படி நம்ப வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அந்த ஆராய்ச்சியாளர் சிந்தித்து பார்த்தால் சட்டையை போட்டால் பார்வை வருகிறது என்றால் சட்டையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. நம்மிடம் கேட்டால் அது நபிமார்களுடைய சட்டை என்று சொல்வோம். ஆனால் ஆராய்ச்சியாளர் சிந்திக்கிறால் சட்டையில் எப்படி இருக்கிறது? சட்டை என்பது ஒரு மனிதனினுடைய உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒன்று. உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய சட்டையில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, அவன் போடுகிற அத்தர் நறுமணம் இருக்கும், அல்லது அவனுடைய உடலில் இருந்து வரக்கூடிய கழிவான வேர்வையின் நாற்றம் இருக்கும். அந்த ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்தார், அந்த வேர்வையிலே ஒட்டி இருக்கின்ற வேர்வையிலே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, அதன் மூலமாகத்தான் அவருக்கு பார்வை வந்திருக்கிறது என்று அவனுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடித்து இப்பொழுது என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மனிதனினுடைய வியர்வையிலே இருந்து கண்புரை நோய்க்கு மருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாம் இந்த இடத்திலே சிந்திக்க கடமைப்படுவது என்ன? திருக்குரான் என்பது அகில உலகத்திற்கு நேர் வழி காட்டுகிறது என்பது மாத்திரமல்ல, அறிவழியினுடைய எல்லா சாராம்சத்தையும் அடக்கி இருக்கிறது திருக்குரான். கண்ணோட்டத்தில் வரலாறு போன்று இருக்கிறது. சட்டை போடப்பட்டதை போல தெரிந்திருந்தாலும் கூட அதில் பல்வேறு விதமான தத்துவங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதை அடுத்தவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். இப்பொழுதும் கூட வலைத்தளங்களிலே நீங்கள் பார்க்கலாம், ஒரு நடிகை சுனாமியினுடைய வெள்ளத்திலே அடித்து வந்த பல புத்தகங்களில் திருக்குரான் பிரதி ஒன்று. அந்த திருக்குரானினுடைய பிரதியை பரக்கத்திற்காக அந்த பெண்மணி தன்னுடைய வீட்டின் வாசலின் ஓரத்திலே வைத்திருக்கிறார்.
அவர்கள் வேறு ஜனங்களாக இருந்தாலும் கூட, வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட, என்னோட பக்கத்தில் அந்த குர்ஆனுக்கு பக்கத்தில் நம்ம ஓதக்கூடிய தஸ்பீஹ் மணியும் இருக்குது. என்னுடைய கணவர் பயணம் செல்கிற பொழுது இந்த திருக்குர்ஆனையும் தஸ்பீஹ் மணியையும் தொட்டு கும்பிடாமல் செல்ல மாட்டார் என்பது அவர்களுடைய நம்பிக்கையார். அப்படியானால் வெள்ளத்திலே அடித்து வரப்பட்ட திருக்குர்ஆன் பலருக்கு பிரயோஜனம் கொடுத்து கொண்டிருப்பதை, நம்பிக்கை கொடுத்து கொண்டிருப்பதை, வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை உள்ளடக்கி இருப்பதை நிதர்சனமாக பார்க்கிறோம். திருக்குர்ஆனில் எந்த விஷயத்தை தேடினாலும் அந்த விஷயம் இருக்கும். உதாரணமாக காலத்தை குறித்து திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை பார்த்தால், எல்லா மதங்களிலும் எப்படி காலத்தை குறிக்கப்படுகிறதோ, மாதத்தை குறிக்கப்படுகிறதோ, நேரத்தை குறிக்கப்படுகிறதோ, அதே அடிப்படையில் தான் இஸ்லாத்திலும் இருக்கிறது. இதுதான் காலத்தினுடைய அடிப்படை என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இன் ஐத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ഖலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். மாதங்களினுடைய எண்ணிக்கை என்பது வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலேயே அல்லாஹ்விடத்திலே 12 தான். இது இன்றோ நேற்றோ உருவானது அல்ல. அல்லாஹ் இந்த வானத்தை பூமியை படைத்த காலகட்டத்திலே இருந்து 12 மாதம் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பழங்குடியினராகட்டும் அல்லது வேறு எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், வருடத்தை ஆரம்பிப்பதற்கு வேண்டுமானால் அவர்கள் அவரவர்களுடைய நிகழ்வை வைத்து குறிப்பிடுவார்கள். ஆனால் எந்த மதத்தில் உள்ளே புகுந்து பார்த்தாலும், எந்த காலநிலையை நீங்கள் எடுத்து பார்த்தாலும், பழங்குடியினரிடத்திலேயும் கூட பெரும்பாலும் இந்த 12 மாதம் தான் இருக்கும். இப்படி காலத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் மாத்திரமல்ல, வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்தே 12 என்று சொன்னது திருக்குர்ஆன். கடந்த வாரம் இங்கே நாம் பார்த்தோம், ஏன் வருடம் ஹிஜ்ரியிலிருந்து துவங்கியது. பல்வேறு வரலாற்று காரணங்கள் இருந்தாலும் கூட ஹிஜ்ரத் என்கிற பயணம் இந்த இஸ்லாத்திலே மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது. ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்கு பிறகுதான் இஸ்லாம் இந்த உலகத்தில் வானலாவ வளர்ந்திருக்கிறது, அசுர வேகமாக வளர்ந்திருக்கிறது என்பது ஒற்றுக்கொள்ளப்படக்கூடிய உண்மை. அப்படிப்பட்ட பல்வேறு செய்திகளை ஹிஜ்ரத் பயணம் தாங்கி இருக்கிறது. இப்போ மாதங்களினுடைய எண்ணிக்கை என்பது அந்த காலத்திலும் இந்த காலத்திலும், பெருமானாரினுடைய காலத்திலும், முன்னுள்ள நபிமார்களுடைய காலத்திலும் ஒன்றாக இருந்தாலும் கூட, நாம் முஹர்ரம் என்கிற அந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து வருடத்தை துவக்குகிறோம். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் இருக்கிறது, ரமதான் மாதம் இருக்கிறது, என்னுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய ஷாபான் மாதம் இருக்கிறது. இப்படி துவக்குவதற்கென்று பல்வேறு சிறப்பிற்குரிய மாதங்கள் இருக்கின்ற பொழுதும் கூட முஹர்ரமை வைத்து ஏன் துவக்கப்பட்டிருக்கிறது? ஏன் துவக்கினார்கள் என்று காரணம் தெரியாவிட்டாலும் கூட பெருமானாரினுடைய வார்த்தையை கவனிக்கின்ற பொழுது ஒருவேளை இதுவாக இருக்கலாமோ என்று நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு சியாமி பஅத ரமதான ஷஹ்ருல்லாஹி அல் முஹர்ரம். ரமலானுக்கு பிறகு பிடிக்கப்படக்கூடிய நோன்புகளிலேயே மிகச் சிறந்த நோன்பு, மிகச் சிறப்பிற்குரிய நோன்பு ஷஹ்ருல்லாஹி அல் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதத்திலே பிடிக்கப்படக்கூடிய நோன்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய மாதத்தை வருடத்தினுடைய துவக்கத்தில் ஆரம்பிப்பதற்கு மிக பொருத்தமான மாதமாக இருக்கிறது. பொருத்தமான மாதமாக இருப்பதின் காரணமாக வைத்திருக்கிறார்களோ என்று எண்ண நமக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட யதார்த்தம் அந்த உண்மை அப்படியே அமைந்து விட்டதை, புதைந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்தில் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது இஸ்லாத்தினுடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, துக்கமான நிகழ்வாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான நிகழ்வாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வும் அல்லாஹ் ரசூலின் வழியாகத்தான் பார்க்க வேண்டும் என்பதை ஷரியத் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது.
அந்த விதத்திலே முஹர்ரம் மாதம் அல்லாஹ்விற்குரிய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் காரணமாக எல்லா நிலைகளிலும் முஸ்லிம்கள் அல்லாஹுவைத்தான் முற்படுத்துவார்கள் அல்லது அல்லாஹுவைத்தான் முற்படுத்த வேண்டும் என்பதை இயற்கையில் அமைந்து விட்டதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம்களினுடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா அல்லது திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா, அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா, அவர்களினுடைய நபிமொழிகளில் காணப்படுகிறதா என்கிற வரிசை பொருத்தமாக இந்த மாதத்திற்கு அமைந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்தில், ஷரியத்தினுடைய கண்ணோட்டத்தில் நாம் சிந்தித்து பார்க்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை விட, அவர்களுடைய வாழ்க்கையை விட இந்த உலகத்தில் மிக பெரிதான விஷயம் எதுவுமே கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு முறைகளில் திருக்குர்ஆன் இறங்கிக் கொண்டிருந்தது. பெருமானாருக்கு எழுத படிக்க தெரியாது. எனவே எழுத படிக்க தெரிந்த சஹாபிய பெருமக்கள் எலும்புகளிலும், ஒட்டகத்தினுடைய எலும்புகளிலும், ஒட்டகத்தினுடைய தோள்களிலும், மரப்பட்டைகளிலும் இந்த திருக்குர்ஆனிய வார்த்தைகளை எழுதி வைத்தார்கள். கூடவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வார்த்தைகளையும் சொல்லுவார்கள். இன்றும் கூட வலைத்தளங்களிலே பார்க்கிறோம், லண்டனினுடைய பேருந்துகளிலே இப்படியெல்லாம் பெருமானாரினுடைய வாசகம் எழுதப்பட்டிருக்கிறதாம். என்ன வாசகம்? அண்டை வீட்டான் பசித்திருக்க வயிறார நிரம்ப உண்பவன் உண்மையான மூமினாக, முஸ்லிமாக இருக்க முடியாது என்கிற வாசகம் லண்டனிலே ஓடிக்கொண்டிருக்கிற பேருந்துகளிலே எழுதப்படக்கூடிய அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் உலகத்தின் மதத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்பான வார்த்தைகள், அப்படிப்பட்ட சிறப்பான வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆன் இறங்கியதோடு சொல்வார்கள். அப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய தோழர்களிடத்தில் என்ன சொன்னார்கள்? என்னுடைய வார்த்தைகளை எலும்புகளிலோ தோள்களிலோ மரப்பட்டைகளிலோ எழுதாதீர்கள். பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பெருமானாரினுடைய எழுத்துக்களை அந்த பாதுகாக்கப்படாத காலகட்டத்திலே திருக்குர்ஆனில் எப்படி எழுதப்பட்டதோ அதுபோன்று இதையும் எழுதி வைக்க முனைந்த போது பெருமானார் என்ன சொன்னார்கள்? என்னுடைய வார்த்தைகளை எழுதாதீர்கள். எழுதி பாதுகாக்கப்பட வேண்டிய வார்த்தைகளை பெருமானார் ஏன் எழுதாதீர்கள் என்று சொல்கிறார்கள்? அங்கே பெருமானார் சொன்ன காரியம்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை எது என்பதை சிந்திக்க வைக்கிறது. இந்த உலகத்திற்கு புரிய வைக்க நாம் முனைகிறோம். பெருமானார் சொன்னார்கள், எனக்கு வஹி இறங்குகிறது, திருக்குர்ஆனினுடைய வார்த்தைகளையும் நான் சொல்கிறேன், என்னுடைய வார்த்தைகளும் வருகிறது. நாளடைவில் திருக்குர்ஆன் எது, நபிமொழி எது என்பதை நீங்கள் பிசகிக் கொள்வீர்கள். எனவே என்னுடைய வார்த்தைகளை எழுதாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள். அவர்கள் மனனம் செய்து வைத்துக் கொண்டார்கள். இதன் வழியாக நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது என்னுடைய வார்த்தைகளை காண அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் முற்படுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே எந்த நிலையிலும் அல்லாஹ்விற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய ஷரியத்து மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. அது வருடத்தினுடைய துவக்கத்திலும் மாதத்தினுடைய ஆரம்பத்திலும் அது அமைந்து விட்டதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் மாதம். எனவே இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து வருடத்தை துவக்கத்தில் ஒரு பொருத்தம் இருப்பதை இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே நாம் சிந்திக்க கடமைப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த முஹர்ரம் மாதத்தில் அடங்கியிருக்கிற சிறப்புகளில் தலையான சிறப்புகளில் ஆஷூரா நாள் என்பது ஒன்று. அந்த ஆஷூரா நாள் என்பது அதிசயமான ஒரு நாள், படிப்பினைகள் நிறைந்த நாள், பல்வேறு பாடங்களை இந்த உம்மத்திற்கு காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள். அதே நேரத்தில் நீங்கள் இப்படி யோசித்து விடக்கூடாது, ஆஷூரா என்பது பெருமானாரினுடைய காலத்தில் மாத்திரம்தான் இருந்தது என்று. ஆஷூரா என்பது சிறப்பிற்குரிய தினம் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே இருந்திருக்கிறது.
அந்த ஆஷூரா என்பது அதிசயங்கள் நிறைந்த, படிப்பினைக்குரிய பல்வேறு சிறப்புகள் நிறைந்த சம்பவங்கள் நடந்த ஒட்டுமொத்த நிகழ்வின் பொக்கிஷமாக ஆஷூராவுடைய தினம் இருக்கிறது. ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மன்னித்த நாள் ஆஷூராவுடைய நாள். நூஹு நபியினுடைய கப்பல் வெள்ளப்பிரளயத்தில் தத்தளித்து ஜூதி மலையிலே ஒதுங்கிய நாள், கரை சேர்ந்த நாள் ஆஷூராவுடைய 10வது நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளும் ஆஷூராவுடைய நாள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொன்ன உடனே நமக்கு பிரபலமாக ஞாபகத்துக்கு வருவது நெருப்பு குண்டம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாவே நமக்கு நெருப்பு குண்டம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு திருக்குர்ஆனின் மூலமாக அந்த சம்பவம் பிரபலமாக இருக்கிறது. அப்படி நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே வீசப்பட்டு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தனி பாதுகாப்பை பெற்று காப்பாற்றப்பட்டது ஆஷூராவுடைய நாள். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இறை தூதர் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டதற்கு பிறகு, கடும் நோயினால் அவர்கள் பீடிக்கப்பட்டதற்கு பிறகு, அந்த நோயில இருந்து சொஸ்தம் பெற்ற அந்த துன்பம் விலகிய நாள் ஆஷூராவுடைய 10வது நாள். இப்பொழுது இங்கே வரலாற்றிலே சொல்லப்பட்டதா இல்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரிவின் மூலமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பார்வையை இழந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை போடப்பட்டதற்கு பிறகு அந்த பார்வை வந்தது. அப்படி பார்வை வந்த நாள் ஆஷூராவுடைய 10வது நாள். அது மட்டுமல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சகோதரர்களின் மூலமாக கிணற்றிலே போடப்பட்ட நாள், அந்த கிணற்றிலே இருந்து வெளியாக்கப்பட்ட நாள் ஆஷூராவுடைய 10வது நாள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய படைப்பை அல்லாஹ் துவக்கியது ஆஷூராவுடைய நாள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அருள் இந்த பூமியிலே இறங்க ஆரம்பித்த நாளும் ஆஷூராவுடைய 10வது நாள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய முழு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்ட நாளும் ஆஷூராவுடைய 10வது நாள். ஃபிரௌனினுடைய சூனியக்காரர்கள் கொல்லப்பட்ட நாளும் இந்த ஆஷூராவுடைய 10வது நாள் தான். இப்படி ஹதீஸுகளிலே பார்க்கிற பொழுது முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூராவுடைய நாள் பல்வேறு சிறப்புகளையும் பல்வேறு படிப்பினைகளையும் பல்வேறு அதிசயங்களையும் தாங்கி நின்ற ஒரு நாளாக, சிறப்புக்குரிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆனால் இந்த ஆஷூராவுடைய நாளில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்னதற்கும் இந்த சிறப்புக்குரிய பல்வேறு சம்பவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது சிறப்புக்குரிய நாள். ஆனால் நோன்பு பிடிப்பது எந்த அடிப்படையில்? அதற்கு ஒரே அடிப்படை தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, மக்காவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த பொழுது ஃபவஜத ஃபீஹி அல் யஹூத் யஸூமுன யௌம ஆஷூரா, அந்த யஹூதிகள் மதீனாவிலே ஆஷூராவுடைய நோன்பை பிடித்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸுஇலு அன் தாலிக், அதை குறித்து கேட்டார்கள். அதை குறித்து அந்த யூதர்களிடத்திலே கேட்டபோது அந்த யூதர்கள் சொன்னார்கள், இந்த ஆஷூராவுடைய நாளில்தான் எங்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதியிலே இருந்து காப்பாற்றப்பட்டார்கள். ஃபிரௌனினுடைய படை அந்த நைல் நதியிலே தான் மூழ்கடிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட மாபெரும் வெற்றியை, இயற்கைக்கு மாற்றமான ஒரு வெற்றியை அல்லாஹு தஆலா கொடுத்தான். உலக வரலாற்றிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த அதிசயமான வரலாற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த அறிவியலும் பக்கத்தில் கூட செல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய சான்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நைல் நதி பிளந்து வடிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கைத்தடியை அடிப்பதின் மூலமாக, ஒரே அடியின் மூலமாக 2ஆக பிளந்தது என்பதே அதிசயம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் 12 கூட்டமாக இருந்தார்கள். 12 கூட்டத்தினர்களுக்கும் தனிப்பணி பாதையை ஒரே அடி கடல் பிளந்து கொடுத்தது. இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிகழ்ந்தது இந்த ஆஷூராவுடைய நாள் தான். எனவே எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றியின் கடனாக அவர்கள் நோன்பு நோற்றார்கள். எனவே அந்த நாளை
கண்ணியப்படுத்தும் பொருட்டு நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று அந்த யகூதிகள் சொன்னார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை ஹதீஸ் இப்படி பிடிபெறுகிறது. நஹனு அவுலா பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவிற்கு நாங்கள் மிக ஏற்றமானவர்கள், மிக நெருக்கமானவர்கள். சொன்னதோடு மாத்திரமல்ல, அமர பிஸ்யாமிகி, அந்த நோன்பை பிடிக்குமாறு தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள். தானும் பிடித்தார்கள். பெருமானாரினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது சில நோன்புகளை விட்டதில்லை. அதில் ஆஷூராவும் ஒன்று என்று வரலாறு குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே நாம் ஒரு சிந்தனையை செலுத்தி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சமூகத்தை பின்பற்றாதீர்கள். இஸ்லாத்திற்கென்று தனித்த ஷரியத் இருக்கிறது, இஸ்லாத்திற்கென்று தனித்த கொள்கை இருக்கிறது, இஸ்லாத்திற்கென்று தனித்த கலாச்சாரம் இருக்கிறது. எந்த கலாச்சாரத்தையும் ஒரு இஸ்லாமியன் பின்பற்றக்கூடாது. மன் தஷப்பஹ மின்ஹும் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு சமுதாயத்திற்கு ஒப்பாக இருக்கிறானோ எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி, குறிப்பாக கொள்கை விஷயத்தில், உடை கலாச்சாரத்தினுடைய விஷயத்தில், வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்தில், அந்நிய மத கலாச்சாரத்தினுடைய சாயல் இஸ்லாத்திலே நிச்சயமாக இருக்கக்கூடாது. இதை வன்மையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். ஆனால் இந்த ஆஷூராவுடைய நோம்பினுடைய விஷயத்தில் அமர பிஸ்யாமிகி, யகூதிகள் நோன்பு பிடித்ததை போலவே, ஏன்னா அவங்க சரியத்தில் நடந்திருக்கு, அவங்களுக்கு நடந்திருக்கு, அந்த சமுதாயத்திற்கு நடந்திருக்கிறது, அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கிறது, அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு பகரமாக நடந்திருக்கிறது. நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களை விட நாங்கள் மிக நெருக்கமானவர்கள் என்று சொல்லி அந்த நோன்பை பிடித்திருக்கிறார்கள். இப்போ பெருமானாரினுடைய இந்த ஹதீஸு, அந்த நிகழ்வு நமக்கு அறிந்து தருவது என்ன? நல்ல விஷயத்தை எங்கிருந்தாலும் எடுத்துக்கணும். நல்ல விஷயம் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, ஆனால் நம்முடைய ஷரியத்திற்கோ நம்முடைய குர்ஆனிற்கோ பெருமானாரினுடைய வார்த்தைகளுக்கோ மாற்றமாக இருக்கக்கூடாது. அப்படி மாற்றமாக இல்லாமல் நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த சமூகத்தில் இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆஷூராவுடைய நோன்பு ஒரு சான்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஆஷூராவுடைய ஒரு நாள் மட்டும் நோன்பு வைக்காதீங்க, ஒரு நாள் முன்னாடி வைங்க அல்லது பின்னாடி வைங்க. பெருமானார் சொன்னார்கள், சூமு யௌம ஆஷூரா வ ஹாலஃபு ஃபீஹி அல் யஹூத், ஆஷூராவுடைய நோன்பை வையுங்கள், ஆனால் யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள். இப்போ நோன்பு பிடிச்சதை ஏற்றுக்கிட்டாலும் கூட அவனை மாதிரி ஒரு நோன்பு வைக்காதீங்க, அதில் மாற்றம் செய்யுங்கள். நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் எடுத்து நடக்க வேண்டும், ஆனால் யூதர்களாக இருந்தால் அதற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் கெட்ட விஷயத்தை எடுத்து நடக்கலாமா? இன்று எத்தனை யூத கலாச்சாரங்கள் உள்ளே வந்திருக்கிறது. இஸ்லாமிய திருமணங்களுடைய இலக்கணம் என்ன தெரியுமா? எவ்வளவு எளிமையாக திருமணம் நடத்த வேண்டுமோ அவ்வளவு எளிமையாக திருமணம் நடத்த வேண்டும். குறிப்பாக திருமணம் என்பது பள்ளிவாயிலே நடக்க வேண்டும், அது பரக்கத்திற்குரியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எத்தனை பேருக்கு பள்ளிவாசலில் கல்யாணம் நடக்குது? பள்ளிவாசலில் கல்யாணத்தை வச்சாலே ஒருவேளை முஷாவரா இருப்பான் போல் இருக்கு, காசு இல்லைன்னு ஏழைகளாக அருவருப்பாக கருதக்கூடிய நிலை. பள்ளிவாசலில் வைக்கிற அளவுக்கு நாங்கள் என்ன தாழ்ந்து போயிட்டோமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நிகழ்வுகள் இருக்கிறது. நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் பரக்கத்தான திருமணம் பள்ளிவாசலிலே நடக்கக்கூடிய திருமணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எத்தனை மண்டபங்களில், எத்தனை ஆடம்பரங்களோடு, எத்தனை யூத கலாச்சாரத்தோடு. ஆனால் எளிமையான திருமணம் கவுண்டர் முடிச்சுக்கிட்டு இருக்கான், செட்டியார் முடிச்சுக்கிட்டு இருக்கான், தெலுங்கு மண செட்டியார் முடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் சுவு தொழுதுட்டு வெளியே போங்க, விநாயகர் கோயில்கிட்ட காரா நிற்கிதா, சிம்பிளாக திருமணம் முடிச்சுட்டு போயிடுறேன்னா இல்லையா? நம்மால் 10:30 மாப்பிள்ளை வருவார்னு பள்ளிவாசல்லேருந்து உட்காந்து 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 பார்த்தா 11:30 மணிக்கு தான் மாப்பிள்ளை குளிச்சுக்கிட்டு இருக்கார். எந்த கலாச்சாரம் எங்கு வருகிறது? எந்த புனிதம் எங்கு போயிருக்கிறது? நல்ல விஷயங்கள் எங்கிருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்நிய கலாச்சாரத்தின் சாயல் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் எவ்வளவு குடியேறி இருக்கிறது. வரதட்சணை என்பது யாருடைய கலாச்சாரம்? இஸ்லாத்திற்கும் வரதட்சணைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா?
ஆனால் இந்த சமூகத்தை பிடித்துவிட்ட பீடையை போல அந்த வரதட்சணை கொடுமையின் காரணமாக எவ்வளவு குமர்கள் கரையேறாமல் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு சொல்றோம் இழுத்துட்டு ஓடிட்டான் அப்படின்னு ஏளனமாக பேசுகிறோம். அந்த இழுத்துட்டு ஓடுவதற்கு பின்னால் எத்தனை வரதட்சணை கொடுமைகள் மறைந்திருக்கிறது என்பதை இந்த சமுதாயத்திற்கு தெரியுமா? நான் ஊர் பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஒரு ஊரில் அப்படித்தான் ஒரு பிள்ளை இழுத்துட்டு ஓடிட்டான் ஒருத்தன். இந்த பிள்ளையே கொட்டிட்டு ஓடிச்சு. ஜமாத்தார்கள்லாம் போய் நிர்வாகம்லாம் போய் நின்று, ஏமா ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு, ஒரு கம்பீரமான மார்க்கத்தில் இருந்து கொண்டு இப்படி செய்வதற்கு உனக்கு வெட்கமாக இல்லை அப்படின்னு கேட்டவுடனே அந்த புள்ள திருப்பி கேட்டுச்சு, இப்போ தான் தெரிஞ்சுதான் நான் இஸ்லாமியன்னு. நான் ஏழை குமராக இருக்கிற பொழுது என்னை யாராவது திருமணம் முடிக்க மாட்டார்களா என்று ஏங்கி தவித்து என்னுடைய வீட்டிலே கண்ணீர் விட்ட நாட்கள் எத்தனை. அப்பெல்லாம் தெரியல நான் இஸ்லாமியன் என்று. அதனால இவன் தான் என்னை வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் முடிக்கிறதுக்கு தயாராக இருந்தான். நான் மார்க்கத்தை விட்டு ஓடிட்டேன், அல்லாட்டா நான் பதில் சொல்லிக்கிறேங்குது அந்த பிள்ளை. என்ன பதில் சொல்வார்கள் இவர்கள்? இந்த இளைஞர்களை பாருங்கள், எவனாவது தொப்பி போட்டிருக்கானா? தொப்பி ஓடுவதை கேவலமாக நினைக்கக்கூடிய சமூகம். இந்த இளைஞர்களினுடைய முடி அமைப்பை பாருங்கள், அப்படியே யூத கலாச்சாரத்தை ஒத்திருக்கிறது. கையில் பிரஸில் தக்பீர் மேலே கட்டலாமா கீழே கட்டலாமாங்கிறதுக்கு அந்த பேச்சு பேசுகிறான். பிரஸ்லெட்டு சத்தம் இல்லாமல் போட்டிருக்கிறார்களே. காதிலே கடுக்கன் போடுவது யாருடைய கலாச்சாரம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்கிற விஷயமாக இருந்தாலும் கூட அதிலே அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று நல்ல விஷயத்திலே சொல்லி இருக்கிற பொழுது கெட்ட விஷயத்தை அடியடியாக நுனி நுனியாக இந்த சமூகம் பின்பற்றி கொண்டிருக்கிறது. அவனை பார்க்கறதுக்கு நமக்கு வெட்கமாக இருக்கு. ஆனால் அவன் குருவி கூடுமாடு வச்சுட்டு பள்ளிவாசல்லே வந்து நிற்கிறான். அதே காதில் கடுக்கன் போகிறது பொம்பளைகளுக்கே வெட்கப்படுற இந்த காலத்தில் ஆம்பளை போட்டிருக்கானா இல்லை? எந்த கலாச்சாரம் அது? நாம் யோசிக்க கடமைப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு பின்பற்ற வேண்டும்? 9, 10 அல்லது 10, 11 அதில் 9ஐ வைக்க வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு? பெருமானார் சொன்னார்கள், லைன் பகீது இலல் காபில், வருகிற வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நான் நோன்பு பிடிப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இல்லை. அதனால் பெருமானாரினுடைய அந்த சமிக்கினை 9வது நாளுக்கு இருக்கிறது என்று ஹதீஸினுடைய அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார். எனவே இப்படிப்பட்ட சிறப்புகளை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு நாளாக ஆஷூராவுடைய நாள் இருக்கிறது. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அந்த நோம்பினுடைய சிறப்புகளை பற்றி பேசுகிற பொழுது, யௌம ஆஷூரா அஹ்தஸிபு அலல்லாஹி யுகஃபிர ஸனத்தல்லதி கபதா, அதாவது ஆஷூராவுடைய ஒரு நாள் நோன்பு என்பது ஒரு வருடத்தினுடைய முன் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆஷூரா நோன்பு சிறப்பு பெற்றிருக்கிறது. எனவே பல்வேறு சிறப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய இந்த ஆஷூரா இந்த சமூகத்திற்கு பல்வேறு பாடங்களையும் படிப்பினையையும் சொல்லித் தருகிறது, பல்வேறு அதிசயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட நாளை சிறப்புப்படுத்துவது என்பது நோன்பு வைப்பதின் மூலமாக அல்லது 9, 10 அல்லது 10, 11 நோன்பு வைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த ஷரியத்தினுடைய அடிப்படையை பின்பற்றி நோன்பு வைத்து அதை கண்ணியப்படுத்தி அதனுடைய படிப்பினைகளை பெறக்கூடிய பெருமக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.